ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த மெட்டல் ஹாரர் எஸ்கேப். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆலன், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பொண்ணோட ரோல் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ளே பண்ணும்போது ஒரு பொண்ணை கடைசியாக காப்பாற்றிருப்போம். அந்த பொண்ணாக தான் விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போன தடவை எடுத்தோடனே ஒரு குட்டி கூண்டில் இருந்திருப்போம். இந்த கூண்டில் உட்கார கூட முடியாது. இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய ரூம், பெட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க. சரி இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே எனக்குள்ளே ஒரு லாக் பிக் இருக்குது. இதை வச்சு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதை திறந்துக்குவோம். திறந்தோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு கிடச்சிருக்கு. இதை வச்சு தாங்க இந்த கதவையே திறக்க போகிறோம். சரி இப்போ திறந்தாச்சு. இங்கே பாருங்களே, எல்லாரையும் மாதிரி இவனும் ட்ராப் வச்சுருக்கியான். ஆனால் கிராணி அளவு வருமா? இப்போ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இதில் பார்த்தா நமக்கு ஹேண்டில் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த ரூம்குள்ளே போய்க்கலாம். போய் உள்ளே ஒரு மோட்டர் இருக்கும், அதை ஆன் பண்ணோன்னா அவன் வருவியா. எதுக்கடா அவனை கூப்பிட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்தால் தான் நமக்கு கோடு தெரியும், அதனால் அவனை கூப்பிட்றேன். சரி நம்ம லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவன் இன்னும் வர்றதுக்கு 13 செகண்ட் இருக்குது. அவ்வளோதான், அந்த தகர டப்பா மண்டையை என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்கே பாருடா, அவன் மட்டும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நமக்கு பாருங்க ஒரு 2 பிஸ்கட்டு இதை உட்காந்து பார்த்துக்கிருக்கே. அந்த கதவில் நம்ம கோடு பார்க்கணுங்க, கோடு 945. சரி போய் கோடை போட்டுறணும். அதுக்கு முதல்ல அவன் போகணும். அவ்வளோதான், கிளம்பிட்டியா? ஏங்க என்னமோ சொல்கிறியா? பட் போன சாப்டர்லேயே இப்படி தான் பைத்தியம் மாதிரி வளருவியா, ஆனால் கடைசி வரையும் கண்டுபிடிக்க மாட்டியா? சரிடா, நீ கண்டுபிடிச்சதெல்லாம் போதும், சீக்கிரம் போட சொன்னேன் பார்த்தீங்களா. எப்பயும் போல் மன பிரம்ம அப்படின்ட்டு போயிட்டியா. சரி அவன் போயிட்டியா, இப்போ வெளியில் போயிடலாம். போய் இந்த ரூமில் தாங்க அந்த லாக்கர் இருக்கும், அதில் போய் கோடு போடணும். இந்த இருக்குது பாருங்கள் லாக்கர். சரி கோடை போட்டுருவோம். 945 கோடை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரோபார் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டோரை சாத்திட்டு நம்ம எடுத்த ஹேண்டில் வச்சு இந்த ரூமை திறக்க போகிறேன். திறந்தோடனே ஃபஸ்ட்டு ட்ராப்பில் மாட்டாமல் போகணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே இருக்கிற ரூமுக்கான கீ வேணும் நமக்கு. அதனால் இதுக்குள்ளே ஒரு ஐஸ் கட்டி இருக்குங்க, அதை நான் க்ரோபாரை வச்சு உடச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஐஸ் கட்டி இதுக்குள்ளே வச்சு ஓவனை ஆன் பண்ணணும். இந்த ஐஸ் கட்டி உருவினோடனே ஒரு சவுண்டு வருங்க. அது வந்தோடனே ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு நம்ம ரூமில் போய் உக்காந்துடணுங்க. அதுதான் நமக்கு கீ கிடச்சிருச்சுங்க. ஆனால் அவனும் வரப்போறியா. இந்த கீயை வச்சு இந்த ரூமில் திறந்து இதுக்குள்ளே ஒரு லிவர் இருக்குங்க, இந்த லிவரை எடுத்து கதவை சாத்துடா. அவ்வளோதான், சாத்திட்டு இந்த பாக்ஸில் வைக்கணுங்க. வச்சுட்டு இப்போ எப்பயும் போல் உட்காந்துக்கணும் அந்த ரூமில் போய். அவன் வர்றதுக்கு இன்னும் 8 செகண்ட் தாங்க இருக்குது. இப்போ அவன் வந்துட்டியா. நம்ம அந்த லிவர் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சோல, அந்த பாக்ஸ் அப்படியே நேராக மேலே தூக்கிட்டு போய் ஆலன்கிட்ட சேர்த்துருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் விளையாடும் போது கூட இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொண்டு வந்திருப்பியா. அதே பாக்ஸில் தான் நம்ம லிவர் வச்சுருக்கோம். சரி இப்போ அவன் மேலே போவியாங்க. அவன் கொண்டு போறியா பாருங்களே, அவன் கொண்டு போயிட்டியா. இப்போ நம்ம அவன் போனோடனே எப்பயும் போல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும். சரி போயிட்டியா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட்டை தேடணும். ஈஸியாக வச்சுருந்தா ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் வச்சுருப்பானுங்களான்னு தெரில. அந்த பக்கெட் இதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், இங்கே இல்லை. அப்போ நம்ம திறந்து அந்த ரூம்குள்ளே இருக்குங்க. சரி போய் பார்ப்போம். இந்த அங்கே 2 கபோர்டு இருக்குது, அதுக்குள்ளே இருக்குமா. திறந்து பார்த்தா இந்த இருக்குங்க இந்த பக்கெட்டு. இந்த பக்கெட் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் தண்ணி பிடிக்க போகிறேன். இந்த பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி ஒரு பொருள் கீழே இருக்கும், அந்த பொருளை எடுக்க இந்த தண்ணியை ஊற்றினோன்னா அது மேலே வந்துடும். இந்த இருக்குது இந்த குழாய், இதில் தண்ணியை பிடிச்சிக்குவோம். பிடிச்சோடனே இப்போ போய் அந்த பொருளை எடுத்துருவோம். அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும். அந்த ஜக்கை வச்சு ஒரு வேலை பார்க்கணும். அந்த ஜக்கு இதுக்குள்ளே தாங்க இருக்குது. அப்படியே இந்த தண்ணியை ஊற்றினோன்னா ஜக்கு மேலே வந்துருச்சு. இந்த ஜக்கை எடுத்து அவன் ஒரு ரூம்லேருந்து வந்தியால அந்த ரூமுக்கு போனோம். அட பாவி, நீங்களே பாருங்கள், இத்தனோண்டு ரூமில் இருந்து தான் 25 செகண்டாக வந்திருக்கியான். இப்போ அதுக்குள்ளே இருந்த அந்த எண்ணெயை எடுத்துருக்கோம். அந்த எண்ணெயை வச்சு இந்த லிவர் கொஞ்சம் மக்கர் பண்ணோம். இந்த லிவரை சரி பண்ணி இப்போ சுற்றி விட்ருவோம். சுற்றி விட்டோன்னா இப்போ என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல கேஸ் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கோங்க. அந்த கேஸ் இப்போ நின்றுருக்கோம். அது எங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சிசர் எடுத்துக்குவோம். இதை எடுத்து இந்த ரூமை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணால் இந்த ரூமுக்குள்ளே தான் ஒரு இடத்துல கேஸ் வந்துக்கிருக்கும்.
இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு வேலை பார்க்க போகிறேன். மேலே இதை திறந்து விட்டோன்னா ஒரு கேன் மாதிரி விழுவுங்க. இப்போ சவுண்ட் வந்துருச்சு. இதில் ஒரு ஃப்யூஸ் இருக்குது. ஐயையோ, என்னையும் சேர்த்து பூட்டிக்கிட்டு இந்த ஃப்யூஸை எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஓடணும். இவன் இந்த 2 கதவை திறந்து தான் வச்சுருந்தியா, அந்த ஒரு கதவை தான் பூட்டியிருந்தியா, அதனால் அந்த ஒரு கதவை மட்டும் பூட்டி வச்சுருக்கேன். சரி, அவனும் வந்துட்டியான். நம்ம சவுண்டு போட்ட இடத்துல போய் பார்ப்பியான். இவன் எப்பயும் போல் பைத்தியம் மாதிரி டைலாக்கை பேசிட்டு போக போறியா? அட பைத்தியக்காரா, நான் சவுண்டு போட்டது அந்த ரூம்குள்ளே, இவன் வெளியில் நின்று பார்த்துக்கிருக்கியான். இவனை மாதிரி ஆள்லாம் நம்மளை கடத்துனா நல்லா இருக்கும்டா. எப்பயும் போல் பைத்தியம் மாதிரி பேசிட்டு போயிட்டியா? சரி, அந்த நாய் போனோன்னே இந்த இடத்துல நான் கொண்டு வந்த ஃப்யூஸை பார்த்தீங்கன்னா வச்சு விடலான்னு வந்தேன். பார்த்தா என்னமோ சாவி கேட்குதுங்க. பட் அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த ரூம்குள்ளே தான் வச்சுருப்பானுங்க. இந்த டிஸ்கில் இருக்கும். இந்த டிஸ்கில் இருந்து கீயை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ அதை போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்யூஸை வச்சுட்டு இன்னும் ஒரு சில வேலைகள் தான் இருக்குது. சரி, ஃப்யூஸை வச்சாச்சு. வச்சுட்டு அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு வேலை பார்த்தா முடிஞ்சு கேமு. இப்போ அந்த வழியாக தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கதவெல்லாம் இருந்த மாதிரியே வச்சுட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல 2nd ஸ்விட்சு, 3rd ஸ்விட்சு, 5th ஸ்விட்சு, 6th ஸ்விட்சு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு இந்த லிவரை கொடுத்தோன்னா லிஃப்ட் இப்போ மேலே போகுதுங்க. மேலே போனோடனே அவன் வழியாக இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றிடுவான். அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வச்சுட்டு ஓடிடுவோம். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லிஃப்ட்டு போகிற சவுண்டை பார்த்தீங்களா, கொயன்னு கேட்குது. இந்த நாய் வேறு இந்த பக்கத்தில் இருக்க ரூம்லேருந்து வர்றதுக்கு 25 செகண்ட் ஆகுறான்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி, வந்துட்டியா? வந்தோடனே இப்போ மேலே தான் ஓடுவியா? ஏன்னா மேலே தான் சவுண்டு கேட்குது. சீக்கிரம் போடா, ஓடிப்போ. இவன் போனோடனே தாங்க நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். இப்போ இவன் மேலே போகிறானா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லிஃப்ட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சுங்க. அந்த பொருளை தான் எடுக்க போகிறேன். அதை எடுத்து, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ளியர்ஸு. அந்த ப்ளியர்ஸை எடுத்து ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த லாக்கரில் ஆணி அரைஞ்சி வச்சுருப்பானுங்க. அந்த ஆணியை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தா என்னமோ சொல்யூஷன் ML245. டேய், ஐயோ, ஏதோ தப்பு பண்ணிட்டேங்க. இது எங்கே ஊற்றணுன்னே தெரியாதே. போச்சு, எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த எங்கே யூஸ் பண்ணோன்னு மறந்துட்டேன். அப்போ கஷ்டம் போல். சரி, அந்த பைத்தியக்காரை மேலே கத்திக்கிறியா? டேய், ஓடாதடா அப்படின்ட்டு. இப்போ கத்துறியா? டேய், ஒன்றால் தாண்டா தப்பிச்சான்னு கத்துறியாங்க. போச்சு, இங்கே தான் வர்றியான் போல். டேய், காப்பாற்றுடா தம்பி, ப்ளீஸ்டா. டேய் தம்பி, ஆளன்னு சீக்கிரம் வாயா. அந்த நாய் வந்துட போகுது. அந்த நாய் வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆனவங்க. இந்த வந்துட்டானா? வந்துட்டியாங்க? எனிபடி ஹெல்ப் பண்ணுறோம். சரி, திறக்க போறியா? ஐயோ, இவனும் வந்துட்டியா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இதை தாண்டி வரமாட்டியான் போல். இவன் பூட்டிட்டியா? நல்ல வேலை பூட்டினியாங்க, நம்மளை பிடிச்சிருப்பியா? சரி, நம்ம எஸ்கேப் பண்ணுற வேலையை பார்ப்போம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.